ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய தமிழ் வார்த்தைகளுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகள் என்னென்ன, அதை எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் கற்றுக்க போகிறோம். நம்ம எப்போதும் போல் தமிழில் சொல்லி அதை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், லேட் பண்ணாதீங்க. சொல்லுவாங்கள்ல வீட்டில், லேட் பண்ணாதீங்க, சீக்கிரமாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. லேட் பண்ணாதீங்க, இந்த வார்த்தை இங்கிலீஷில் டோன்ட் பி லேட், டோன்ட் பி லேட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், டைமுக்கு இருக்க பாருங்க. சொல்லுவாங்கள்ல, கரெக்டான டைமுக்கு இங்கே இருக்க பாருங்க, லேட்டாக வராதீங்க, லேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. டைமுக்கு இருக்க பாருங்க, இந்த வார்த்தை இங்கிலீஷில் try to be on time, try to be on time அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், வேலையை டிலே பண்ணாதீங்க. சொல்லுவாங்கள்ல, சீக்கிரமாக வேலையை முடிச்சிருங்க, வேலையை டிலே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இந்த வார்த்தை இங்கிலீஷில் டோன்ட் டிலே த ஒர்க் அப்படின்னு சொல்லணும். டோன்ட் டிலே த ஒர்க் அப்படின்னா வேலையை டிலே பண்ணாதீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் விளையாட போகிறேன். சொல்லுவாங்கள்ல, நம்ம பசங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, அம்மா நான் விளையாட போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கள்ல. இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நான் விளையாட போகிறேன் அப்படிங்கிறத ஐ எம் கோயிங் டு ப்ளே அப்படின்னு சொல்லணும். ஐ எம் கோயிங் டு ப்ளே அப்படின்னா நான் விளையாட போகிறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் படிக்க போகிறேன். நான் படிக்க போகிறேன் அல்லனா நான் படிக்க போகிறேன். இந்த வார்த்தை இங்கிலீஷில் ஐ எம் கோயிங் டு ஸ்டடி. நான் படிப்பேன் அப்படிங்கிறதும் ஃப்யூச்சர் டென்ஸ் தான், நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறதும் ஃப்யூச்சர் டென்ஸ் தான். இதே நான் படிப்பேன் அப்படின்னா ஐ வில் பி ஸ்டடி அப்படின்னு சொல்லணும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் படிக்க போகிறேன். இப்போ நம்மக்கிட்ட கேட்பாங்கள்ல, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லிட்டு போவோம்ல, நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இல்லையா. நான் படிக்க போகிறேன், இல்லை நான் தூங்க போகிறேன், நான் விளையாட போகிறேன், இந்த மாதிரி சொல்லுவோம்ல. நான் அதை ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா ஐ எம் கோயிங் டு அப்படின்னு சேர்த்து சொல்லணும். கோயிங் டு சேர்த்து சொல்லணும். ஐ எம் கோயிங் டு ஸ்டடி அப்படின்னா நான் படிக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் தூங்க போகிறேன். நான் தூங்க போகிறேன். இந்த வார்த்தையை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I am going to sleep. I am going to sleep அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் தூங்குவேன். முதல்ல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்ம சொல்கிறது நான் தூங்குவேன். மத்தியானம் என்ன பண்ணுவேன்? நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மத்தியானம் நான் தூங்குவேன், இனிமேல் தான் நடக்க போகுது. இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ வில் பி ஸ்லீப். ஐ வில் பி ஸ்லீப் அப்படின்னா நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், தப்பு பண்ணாதீங்க. சொல்லுவோம்ல குழந்தைங்கக்கிட்ட, தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த வார்த்தை இங்கிலீஷில் டோன்ட் பி மிஸ்டேக். டோன்ட் பி மிஸ்டேக் அப்படின்னா தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவன் தூங்குவான்னு நினச்சேன். சொல்லுவோம்ல, அவன் மத்தியானம் தூங்குவான்னு நினச்சேன், அவன் இன்னைக்கு தூங்கலை போல இருக்கு அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. அவன் தூங்குவான்னு நினச்சேன். இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ தாட் ஹீ வுட் ஸ்லீப். ஐ தாட் ஹீ வுட் ஸ்லீப் அப்படின்னா அவன் தூங்குவான்னு நினச்சேன். நெக்ஸ்ட் ஒன், அவள் உங்ககிட்ட சொல்லலையா? நம்ம சொல்லுவோம்ல, அவகிட்ட சொல்லியிருந்தேனே உங்ககிட்ட சொல்ல சொல்லி, அவள் உங்ககிட்ட சொல்லலையா? அவள் சொல்லியிருப்பான்னு நினச்சேன், அவள் உங்ககிட்ட சொல்லலையா? அந்த மாதிரி கேட்போம் இல்லையா. அவள் உங்ககிட்ட சொல்லலையா? இந்த வார்த்தையை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா didn't she tell you? didn't she tell you அப்படின்னா அவள் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் உங்ககிட்ட பேசலாமா? நம்ம வீட்டிலலாம் பெரியவங்கக்கிட்ட ஏதாவது பேசணுன்னா நம்ம முன்னாடியே போய் பர்மிஷன் கேட்போம்ல. அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று பேசலாமா, அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று பேசலாமா அப்படின்னு கேட்போம் இல்லையா. நம்மளை விட பெரியவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம பெர்மிஷன் கேட்போம்ல பேசுகிறதுக்கு முன்னாடி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா. இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? மே ஐ ஸ்பீக் டு யூ. மே ஐ ஸ்பீக் டு யூ அப்படின்னா நான் உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்குறது.
நெக்ஸ்ட் ஒன், நான் நிறைய சாப்பிட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, பா நான் நிறைய இன்னைக்கு சாப்பிட்டேன்டா, வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நான் நிறைய சாப்பிட்டேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஏட் டூ மச். ஐ ஏட் டூ மச் அப்படின்னா நான் நிறைய சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உன் கையில் தான் இருக்குது. சொல்லுவாங்கல்ல, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமேல் எல்லாம் உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் அப் டு யூ. இட்ஸ் அப் டு யூ அப்படின்னா உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என்கிட்ட பொய் சொல்லாத. நம்ம குழந்தைங்கக்கிட்டேலாம் அதிகமாக சொல்லுவோம் இந்த வார்த்தையை. பசங்க பொய் சொல்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்கிட்ட பொய் சொல்லாத, உண்மையை சொல்லிடு, உண்மையை சொன்னால் அடிக்க மாட்டேன், என்கிட்ட பொய் சொல்லாத, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல. என்கிட்ட பொய் சொல்லாத. இந்த வார்த்தை இங்கிலீஷில் டோன்ட் லை டு மீ. டோன்ட் லை டு மீ அப்படின்னு சொல்லணும். லை அப்படின்னா பொய் சொல்கிறது, பொய்யான ஒரு விஷயம். டோன்ட் லை அப்படின்னா சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம். டு மீ அப்படின்னா என்கிட்ட. அப்போ என்கிட்ட பொய் சொல்லாத அப்படின்னா டோன்ட் லை டு மீ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு நிச்சயமாக தெரியாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நமக்கு ஷுவராக இல்லாத ஒரு விஷயத்தை தான் இந்த மாதிரி சொல்லுவோம். எனக்கு நிச்சயமாக தெரியாது அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து நாளைக்கு நீ வந்து வருவியா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நாளைக்கு நீ சினிமாவுக்கு வருவியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு நிச்சயமாக தெரியாது, முடிஞ்சால் வருவேன், இல்லைனா இல்லை, அந்த மாதிரி சொல்லுவோம்ல. என்னால் நிச்சயமாக இப்போ சொல்ல முடியாது, எனக்கு நிச்சயமாக தெரியாது நான் வருவேனா அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவோம் இல்லையா. எனக்கு நிச்சயமாக தெரியாது, நமக்கு ஷுவர் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்கிறது. அப்போ அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் நாட் ஷுர். ஐ எம் நாட் ஷுர் அப்படின்னா எனக்கு நிச்சயமாக தெரியாது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அது சாத்தியமா? நம்ம கேட்போம்ல, ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம கேட்போம்ல, இப்படி நடக்கிறதுக்கு சாத்தியமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அது சாத்தியமா? இஸ் இட் பாசிபிள்? இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம் இல்லையா, ஆமாம் அது சாத்தியம்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது சாத்தியம்தான், அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அது சாத்தியம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் பாசிபிள். இட் இஸ் பாசிபிள் அப்படின்னா அது சாத்தியம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், மறுபடியும் நான் உன்னை சந்திக்கிறேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஃப்ரெண்டெல்லாம் மீட் பண்ணி ரொம்ப நேரம் பேசினதுக்கப்புறமா நம்ம சொல்லுவோம்ல, ஓகேடா அப்புறமா நான் உன்னை பார்க்குறேன், மறுபடியும் நான் உன்னை பார்க்குறேன், மறுபடியும் நான் உன்னை சந்திக்கிறேன், அந்த மாதிரி பாய் சொல்லிட்டு வருவோம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? see you again. see you அப்படின்னா மறுபடியும் உன்னை பார்க்குறேன், இல்லைனா மறுபடியும் உன்னை சந்திக்கிறேன், அந்த மாதிரி மீனிங் தரும். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எப்போ வந்தீங்க? நீங்கள் எப்போ வந்தீங்க? வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம கேட்போம்ல, நம்ம லேட்டாக தான் வீட்டுக்கு போகிறோம், நம்ம வீட்டில் வரும்போது ஆல்ரெடி கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா, வாங்க வாங்க நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா. நீங்கள் எப்போ வந்தீங்க? இந்த வார்த்தை இங்கிலீஷில் when did you come அப்படின்னு கேட்கணும். when did you come அப்படின்னா நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க இல்லையா, நான் இப்போ தான் வந்தேன், இல்லைனா நான் நேற்றுக்கு வந்தேன், அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ வந்து நான் நேற்று வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2 நாள் வெளியூர் போயிருக்கோம், நம்மளே இன்றைக்கி தான் வந்திருக்கோம், ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்து நேற்றே ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க. நம்ம வரும்போது கெஸ்ட்டு வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம கேட்கும்போது சொல்லுவாங்கல்ல, நான் நேற்று வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ கேம் எஸ்டர்டே. ஐ கேம் எஸ்டர்டே அப்படின்னா நான் நேற்றுக்கு வந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 20 சென்டென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே பார்த்தாச்சு. எல்லாத்தையுமே நம்ம தமிழில் சொல்லி அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறதான் பார்த்துருக்கோம். இந்த வார்த்தைகளை எல்லாமே நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ஹோம்ஒர்க்குக்கான டைம். நான் இங்கே வந்து ஒரு 5 தமிழ் சென்டென்சஸ் கொடுக்குறேன், அதை அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், இதை கேளு. செகண்ட் ஒன், எனக்கு தேவையில்லை. தேர்ட் ஒன், நான் இப்போ போகணும். ஃபோர்த் ஒன், நான் இப்போ படிக்கணும். ஃபிஃப்த் ஒன், தைரியமாக இரு.